Day 53 in the life of a cyber security engineer. பொங்கலுக்கு அப்புறம் நான் இப்பதான் பெங்களூர் வரேன். லாஸ்ட் ஒரு 10 டேஸ்ல அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயம் நடந்துருச்சு. அதனாலேயே ஒழுங்கா வீடியோ போட முடியல. திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருச்சு. இனிமேலா அதெல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிட்டு வீடியோக்குள்ள போலாம். காலையிலேயே ஆவி பறக்க தோசை சாப்பிட்டு ஒரு சிறிய வேலை இருந்துச்சு, அதுக்காக கிளம்பியாச்சு. கூட யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம பழைய முடி நண்பர் தான். பாக்குற எல்லாருமே கேக்குறாங்க இவர் என்ன பாஷாவோட தம்பியா அப்படின்னு. ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல, ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான முடி. காலங்காத்தாலே எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெங்களூர்ல இருக்க லால்பக் பார்க். டிராபிக்ல போராடி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் லால்பக் ரீச் ஆயிட்டோம். நானும் முன்னாடியே இங்க வந்திருக்கேன், ஆனா செடிங்க இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தது இல்ல. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நல்ல வெயில் வந்தது. எதுக்குன்னா இங்க ஒரு 2 வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 10 வருஷம் லவ் லைஃப் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அதுக்காக பல முயற்சிகளை பண்ணியிருக்கோம். நாங்க எடுத்துட்டு இருக்க எங்களுக்காக யாரும் உங்க ஃபிளவர்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க. பிறகு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறப்ப நிறைய ஸ்கூல் குழந்தைங்களை எல்லாம் பார்த்தோம். எல்லாரும் ஃபீல்ட் ட்ரிப் வந்திருப்பாங்க போல, உற்சாகமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கலப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு இன்சூரன்ஸ் பில் கிளைம் பண்ண மெடியசிஸ்ட் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். மேல போனா கீழே போங்கறாங்க, கீழே போனா யாரையும் காணோம், வேற எங்கேயோ போ அப்படின்றாங்க. ஃபைனலா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா சப்மிட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க வந்ததுதான் தாம்ஸ் பேக்கரி. இங்க தான் விராட் கோலி முட்டை பப் சாப்பிடுவாராம். உண்மையா சொல்றேன், அங்கிருந்த டெசர்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு அஃபோர்டபுளாவும் டேஸ்டியாவும் இருந்துச்சு. ரூமுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு மாலை பொழுதுல ஜிம்முக்கு போயாச்சு. இன்னைக்கு ஷோல்டர் ஆப்ஸ் அருமையான ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வர்ற வழியில பழத்தை வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். அண்ட் ஒரு கல்யாண இன்வைட் வேற. சாயனாவோட நெருங்கிய டோலிக்கு இன்னைக்கு கல்யாணம். மண்டபத்தை ரீச் பண்ணி மணமக்களை வாழ்த்திட்டு அருமையான விருந்து சாப்பிட்டுட்டு தேங்காயை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஆடுங்க, பாத்துக்கலாம்.